இப்பொழுது பொருளாதார அடிப்படையிலே ஒரு கேள்வி கேட்டார். ஒரு ஏழை இஸ்லாமியர் ஆயுள் காப்பீட்டு கழகத்திலே பணிபுரிகின்றார். ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் ஒரு பாலிசி ஒன்று எடுக்கிறார். பாலிசி எடுக்கும் பொழுது அந்த தொகைக்குண்டான போனஸ் தொகை அதன் கூட சேர்த்து தருவார்கள். தரும்பொழுது அந்த தொகையை வாங்குவார்களா, வாங்க மாட்டார்களா? அப்படி என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏனென்றால் இது அவருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை. ஒரு இஸ்லாமியர் ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் பாலிசி எடுத்தார். அவர் இறைவனுடைய திருவடி அடைந்து விட்டார். அடைந்த பிறகு அந்த பாலிசி மெச்சூரிட்டி, அதாவது டெத்து தொகை, டெத் பெனிஃபிட் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகையை அவர் கண்டிப்பாக வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் வாங்கி கொள்வாரா மாட்டாரா? ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி, லைஃப் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீட்டிலே பணத்தை போட்டிருக்கிற ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருடைய குடும்பத்திற்கு முதலும் போனஸும் சேர்ந்து வரும். போனஸை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இஸ்லாமிய சட்டம் அதான். எல்லாம் அதுவும் வட்டி தான். அதுவும் வட்டியினுடைய அடிப்படையிலே உள்ளதான். இப்போது உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும், என்னையா இப்படி வட்டினா அந்த உலகத்தில் எப்படித்தாயா வாழ்றது? இது கூடாது அது கூடாதுன்னா உலகத்தில் எப்படி வாழ்றது? இதற்கெல்லாம் என்னதான் நீங்க தீர்வு வச்சிருக்கிறீங்க? அது தனியாக பேச வேண்டிய ஒன்று. என்றாலும் நான் சில விஷயங்களை சொல்லுகிறேன். இஸ்லாம் வட்டி ஒழிக என்று சொல்வதோடு மட்டும் நிறுத்திக் கொள்வதில்லை, ஒரு மாற்று பொருளாதாரத்தை வகுத்து கொடுத்திருக்கிறது. வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது சம்பந்தமான ஏராளமான நூற்களை நான் உங்களுக்கு தர முடியும். பேங்கிங் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் என்ற ஒரு புத்தகம் இருக்கு. இன்று உலகத்திலே அந்த அடிப்படையிலே பல வங்கிகள் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றன. 200க்கும் மேற்பட்ட வங்கிகள் இருக்கின்றன. அந்த வங்கிகள் வட்டி இல்லாத பொருளாதாரத்தை செய்து கொண்டு வருகின்றன. அவர்களுடைய செயல்பாட்டு முறை என்னவென்று சொன்னால், வங்கிகளும் தொழில் செய்யும். நீங்க பேங்க்ல பணம் போட்டீங்கன்னா அதை அப்படியே வாங்கி இன்னொருத்தனுக்கு கடன் கொடுக்கறது இல்லை. வங்கியே முதலீடு செய்யும், வங்கியே ஒரு தொழிலை செய்யும். தொழிலை செய்து அதில் வருகின்ற லாபத்தை உங்களுக்கு தரும். ஆக அப்போது அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் வியாபாரம் செய்து உங்களுக்கு வருகிறது. வட்டி மூலம் வருவதில்லை. ஒருவேளை நஷ்டம் வந்தால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். நஷ்டம் வந்தால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இஸ்லாமிய வங்கி முறைக்கு பேரே PLS என்று சொல்லுவோம். PLS என்றால் ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங். ரெண்டுலயுமே ஷேர் பண்ணணும். வட்டியிலே லாபத்தில் மட்டும்தான் பங்கு இல்லையா? வங்கிக்காரன் உங்களுக்கு கடன் கொடுத்தானா உங்களுக்கு லாபம் வருதோ நஷ்டம் வருதோ அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாகணும். ஆனால் இஸ்லாமிய வங்கி முறையில் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ரெண்டுக்கும் பணத்தை டெபாசிட் செய்தவர் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் நஷ்டம் வராமல் பாதுகாக்கப்படும். எப்படி என்றால், ஒரே தொழிலே அவ்வளவு பணத்தை கொண்டு போடுறதில்லை. வெவ்வேறு தொழில்களிலே அந்த பணங்கள் முதலீடு செய்யப்படும். அதில் கிடைக்கின்ற லாபத்தை எடுத்து முதலீட்டாளர்களுக்கு அந்த பணம் பங்கிடப்படும். இன்று சொல்லுகிறேன், இந்த வங்கிகள் தருகின்ற லாபத்தை விட அதிகமான லாபத்தை இஸ்லாமிய வங்கிகள் தந்து கொண்டிருக்கின்றன. 15 முதல் 20% லாபத்தை டிவிடெண்டுகளை இஸ்லாமிய வங்கிகள் தந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்திலே நான் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். HSBC பேங்க் இது வட்டி அடிப்படையாக கொண்ட ஒரு வங்கிதான். ஆனால் இவர்கள் முஸ்லிம்களுடைய முதலீட்டை பெறுவதற்காக இஸ்லாமிய அடிப்படையில் வங்கி முறையை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்போ நான் இந்த கலந்து கொண்ட நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், வெளிநாட்டில், நமது நாட்டில் அல்ல, வெளிநாட்டில் சொத்துக்களை வாங்குவதற்கு இவர்கள் கடன் தருகிறார்கள். கடனை திருப்பி கொடுப்பதற்கு இஸ்லாமிய முறையில் அதற்கான ஏற்பாடுகள், வட்டி அல்லாத முறை. நீங்கள் 10% போட வேண்டும், 90% பேங்க் போட்டு சொத்தை வாங்கி உங்களுக்கு கொடுத்து விடும். சொத்து பேங்குக்கு உரியது. நீங்கள் செலுத்திய அந்த தொகை அப்படியே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பணத்தை நீங்கள் செலுத்தி கொண்டே வர அந்த கட்டிடம் உங்களுக்கு சொந்தமாக ஆகிவிடும். வட்டிங்கிற பேச்சே கிடையாது. ஆக இஸ்லாமிய வங்கிகள் மட்டுமல்ல, இது போன்ற வங்கிகள் கூட ஒத்துக்கொண்டிருக்கின்றன, வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் சாத்தியமே. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது நாட்டில் வட்டி இல்லாத வங்கிகளை ஆரம்பிப்பதற்கு ரிசர்வ் பேங்க் அனுமதி தருவதில்லை. அப்படி அனுமதி தந்திருந்தால் இந்த நாட்டிலும் இத்தகைய வங்கிகள் வந்திருக்கும். நீங்கள் சொல்வது போன்ற இந்த ஏழைகளுக்கு அநியாயம் செய்வது நடந்திருக்காது.